அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற திங்ஸை வச்சு வீட்லேயே எப்படி ஃபுட் கலர் செய்ய போகிறதான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுற ஃபுட் கலரால் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபுட் கலர் எதில் தான் நமக்கு தயாரிக்கிறாங்கன்னா, க்ரூட் ஆயில் சொல்லுவாங்க, தாருக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் இதை ப்ரிப்பரே பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு மெமரி லாஸ், அலர்ஜி, ஏன் கேன்சர் வரைக்கும் கூட போகுது. நம்ம லங்ஸ், லிவர் எல்லாமே இதனால் நம்மளுக்கு பாதிப்பு வருது. இதனால் கிட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. சின்ன வயசுலேயே அவங்க இது மாதிரி ஃபுட் கலர் நிறைய இருக்க ப்ராடக்ட்டை சாப்பிடும் போது அவங்களுக்கு சின்ன வயசில் லேர்னிங் பவர் கம்மியாகுது, மெமரி லாஸ் ஏற்படுது. ஸோ நீங்கள் வெளியே வாங்கி தரும்போது பிரைட்டான கலர்ஸ் இருக்க சாக்லேட், ஸ்நாக்ஸ், கேக்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிங்க. வெளியே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எதாவது பொருள் வாங்கினா அந்த லேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிங்க. அதில் ரெட் 40, yellow 5 அண்ட் yellow 6 அந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தால் ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப டேஞ்சரஸ். காட் நம்மளுக்கு நேச்சுரலாகவே ரொம்ப கலர்ஃபுல்லான நிறைய திங்ஸ் கொடுத்துருக்கான். அதை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம இந்த ஃபுட் கலரை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு தட்டில் போட்டு இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்குங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டேஸ் இது நல்லா காயிட்டும். எனக்கு கரெக்டாக 3 டேஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தடில் பீட்ரூட் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வெயிலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் 3 டேஸில் நல்லா காஞ்சி வந்துச்சு. பட் பீட்ரூட் 4 to 5 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரைட்டான பிங்க் கலரில் ஃபுட் கலர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கீரையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைனரில் போட்டு வச்சுக்கிங்க. இதுக்கு பாலக்கீரை எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த டைமில் எனக்கு பாலக்கீரை கிடைக்கல. ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சி வந்துச்சு. வெயிலில் நான் காய வச்சு எடுத்துட்டேன். இந்த கீரை காயத்துக்கு எனக்கு ஜஸ்ட்டு 1 டே தான் எடுத்துச்சு. 1 டேயில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதையும் நான் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ரீன் கலர் வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே ஃபுட் கலர் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக வேணும்னா ஒரு ஜல்லடை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குகிற பவுடர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் தண்ணியில் போட்டு. இது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா பிரைட்டாக ஆரஞ்சு கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ டார்க்கான க்ரீன் கலரும் ரெடி ஆகிடுச்சு. பிங்க் கலர் பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்குது. இந்த கேரட், இந்த பீட்ரூட் இது மூலமாக இந்த பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, இதை நீங்கள் ஃபுட் கலராக மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக, ஷைனிங்காக, பிரைட்டாகவும் ஆகும். இந்த ஃபுட் கலரை வச்சு நான் வீட்டில் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். நான் வீட்டில் சேமியா கேசரி பண்ணியிருந்தேன் பாருங்கள். 3 கலர் நான் கொடுத்துருக்கேன். இந்த கேரட் கலர், இந்த பீட்ரூட் கலர், ப்ளஸ் இந்த கீரை க்ரீன் கலர் 3ம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் நார்மலாக போடுற ஃபுட் கலரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். கொஞ்சம் பிரைட்டாக வரும். இது நம்ம பயப்படாமல் போடலாம். எந்த ப்ராப்ளம்ஸும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வராது. உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா இந்த ஆரஞ்சையும் இந்த பிங்க் கலரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரெட் கலர் கிடைக்கும். ப்ளீஸ் இதுக்கு மேலே வெளியில் ஃபுட் கலர் வாங்காதீங்க. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.